இன்னைக்கு வீடியோவில் கிரீஸ் பற்றி பார்க்கலாம். கிரீஸ் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கிரீஸ் வந்து ஒரு லூப்ரிகேஷன், ரெண்டு ரொட்டேட்டிங் பார்ட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய உராய்வு தன்மையை குறைக்க வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த கிரீஸில் வந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதாவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கிரீஸ் பக்கெட்டில் வந்து பார்த்துருப்போம் NLGI2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த NLGI வந்து ஷார்ட்டாக N கூட சொல்லுவாங்க, N2 கிரீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நம்ம வந்து ஃபின்ஃபேனுக்கோ இல்லை மோட்டருக்கோ இந்த கிரீஸ் அடிக்கும்போது N2 கிரீஸ், N3 கிரீஸ் அந்த மாதிரி அடிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த N2னா என்ன, N3னா என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். அந்த N வந்து NLGI அதோட ஷார்ட் ஃபார்மு. இந்த NLGI அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் லூப்ரிகேட்டிங் கிரீஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கிரீஸை வந்து சில கிரேடாக வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கிரேடில் ஒரு கிரேட் தான் இந்த NLGI2. அவங்க வந்து இந்த கிரீஸை எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த கிரீஸோட சாஃப்ட்னஸ்ஸு, அப்புறம் அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு, அப்புறம் விஸ்காசிட்டி இதெல்லாம் பொறுத்து அவங்க வந்து பெனட்ரேஷன் பண்ணுறாங்க. லேபில் வந்து பெனட்ரேஷன் பண்ணுறாங்க. பெனட்ரேஷன் வேல்யூவை பொறுத்து அந்த கிரீஸை வந்து அவங்க வகைப்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த NLGI கிரேட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த டேபிளில் நீங்கள் வந்து பார்க்கலாம். NLGI கிரேடு 000, 00, 0, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பெனட்ரேஷன் வேல்யூனா என்ன அப்படின்னா இதோட ஸ்டிஃப்னஸ். ஓகேங்களா? இந்த பெனட்ரேஷன் வேல்யூ வந்து கம்மியாக ஆக ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து 000 இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பெனட்ரேஷன் வேல்யூ வந்து 445 to 475 இருக்குது. அது வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே நம்ம வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த N6 பார்க்கும்போது 85 to 115 இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமமாக மேலே இருக்கக்கூடிய அந்த 3 கிரேடுமே, அதாவது 000, 00, அப்புறம் 0 இந்த 3மே யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஸ்பேர் கியர், அப்புறம் கியர் பாக்ஸ் இந்த ஏரியாக்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேபி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு இடங்களில் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிறனால நான் வந்து இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கியர் பாக்ஸ், அப்புறம் இந்த ஸ்பேர் கியர் இந்த ஏரியாக்களில் வந்து இந்த மேலே இருக்க 3 கிரேடும் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்தால இருக்கக்கூடிய இந்த N1, N2, N3 இந்த 3 கிரீஸுமே இந்த நார்மலாக ரோலர் பேரிங், அப்புறம் நீடில் ரோலர் பேரிங் இந்த மாதிரி பேரிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமமாக நம்ம வந்து N2 கிரீஸ் வந்து இப்போ எல்லா இடங்களும் யூஸ் பண்ணுவோம். அந்த N2 அண்ட் N3 கிரீஸ் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து மல்டிபர்பஸ் கிரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிரீஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரீஸ் வந்து காமனாக வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கூட நம்ம ஃபின்ஃபேன் இந்த மோட்டர்லாம் இந்த டைப் கிரீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கக்கூடிய 4 5 6 இதில் வந்து நம்ம நம்பர் 4 வந்து லைட் லோடட் எக்யூப்மெண்ட்டில் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது ஏதாவது லைட் லோடட் வாட்டர் பம்பில் வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் 5 and 6 வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக ரொட்டேட் ஆகக்கூடிய, அதாவது 15000 RPMக்கும் மேலே ரொட்டேட் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில நேரம் சீலிங் பர்பஸ்க்காகவும் இந்த 5 6 வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இந்த டேபிளர் காலத்திலே பார்க்கலாம். மேலேருந்தே கீழே வர மேலே வந்து ஃப்ளூயிடாக இருக்குது, அதுக்கப்புறமா சாஃப்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இதுதான் இதோட அப்ளிகேஷன்ஸு. அதே மாதிரி இந்த கிரீஸ்லாம், அதாவது 000 கிரீஸ் வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் வந்து யூஸ் ஆகுது. இதே நம்ம லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த N6 அந்த கிரேட் கிரீஸ்லாம் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து கிரீஸ் செலெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணேன். இனி வந்து நீங்கள் ஏதாவது பக்கெட்டில் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கும்போது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு தெரியாமல் இருக்க வேண்டியதில்லை. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கிரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கரெக்டான கிரீஸ் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.